விளையாட்டாமல் நான் ஏறி வேலை செஞ்சுருந்தேன். நல்லா தான் இருந்தேன். மத்தியானத்துக்கு மேலே எனக்கு ஜுரம் எடுத்துச்சு. நான் வீட்டுக்கு வந்து ஜுரம் மாத்திரை சாப்பிட்டேன். கொஞ்சம் மாதிரியாக இருந்துச்சு. என் பையன் ஜுரம்னா அவனுக்கு பயம் வந்துச்சு போல. அதனால என்னை ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிகிட்டு போனான். எனக்கு காலெல்லாம் ரொம்ப எரிச்சல் அனலாக இருந்துச்சு. அதனால டாக்டர்கிட்ட எனக்கு அனலாக இருக்குது அப்படின்னு சொன்னேன். ஒரு உள் ஜுரம் இருக்குதுமா, சத்து இல்லாததுனால அது மாதிரி எரிச்சலாக கூட இருக்குது. அவங்க வந்து பவரான இன்ஜெக்ஷன் போட்டுக்கிறாங்க. எனக்கு வந்து வீட்டுக்கு வந்தேன். வீட்டுக்கு வந்து தான் நம்ம சாப்பிட்லையேன்னு சொல்லிட்டு கொஞ்சோண்டு டீ வச்சு ஒரு சின்ன கிளாஸில் தான் என் மருமக கொடுத்துச்சு. அந்த டீ குடித்த உடனே எனக்கு குளிர் ஜுரம் அப்படியே தூக்கி 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 போடுது. முதுகெலும்பெல்லாம் விட்டு போகிற மாதிரி தூக்கி போடுது. பூங்கொடி என் மருமக எல்லாமே எல்லா பெட்ஷீட்டும் எடுத்து போட்டு அமுக்குறாங்க. அப்போ கூட அந்த குளிர் நிற்கல. மாத்திரை கொடுத்துருந்தாங்க. அந்த மாத்திரையில் 3 மாத்திரை கொடுங்க, அந்த குளிர் நின்றுடுன்னு சொல்லிட்டு அந்த மாத்திரையை நான் போட்டேன். அந்த மாத்திரை போட்டதும் எனக்கு என் நினைவே இல்லை. என்ன நடந்துச்சுன்னு தெரியல. இவங்க பயந்துட்டு செய்கிற ஜிஎஸ்சிக்கு இட்டுன்னு போயிட்டுருக்குறாங்க. அந்த இடத்துல போய் ஐயோ உங்கள் பைத்தியம் மாரி இது பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இவங்க அடுக்குமாரிக்கு இட்டுன்னு போயிடுங்க அப்படின்னு சொல்லிக்கிறாங்க. அங்கே போய் என்ன நடந்ததுன்னு எனக்கு தெரியல. ஆண்டவர் அந்த இடத்துல கூட எனக்கு வந்து அன்பாக அந்த இடத்துல கூட என்னை கவனித்து 3 குளுக்கோஸ் ஏற்றின பிற்பாடு 5 மணிக்கு தான் எனக்கு வந்து நினைவு திரும்பிச்சு. அந்த நேரத்தில் வந்து டாக்டர் வந்து இது யாருன்னு கேட்டாங்க. இது என் கணவர், இது எங்கள் மருமக அப்படின்னு சொன்னேன். அந்த இடத்துல கூட ஆண்டவர் எனக்கு சுகம் கொடுத்து பலம் கொடுத்து ஆண்டவர் அந்த இடத்துல டாக்டர் வந்து இந்த அம்மாவுக்கு வந்து எல்லா டெஸ்ட்டுமே எடுத்தாங்க. எந்த ப்ராப்ளமே இல்லை. இவங்க நார்மலாக இருக்கிறாங்க. இவங்களை வீட்டுக்கு கூட்டின்னு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. நாங்கள் 6 மணிக்கெல்லாம் வெளியே வந்துட்டோம். அந்த இடத்துல நான் எங்கே இருக்கிறேன்டா அப்படின்னு கேட்டேன் எங்கள் மகனை. நம்ம செய்யாமல் இருக்கிறோம்மா அப்படின்னு சொல்கிறான். அந்த இடத்துல நான் வந்து எங்கள் மகளை இட்டுன்னு போய் அந்த ஹாஸ்பிட்டலில் இருந்தது எனக்கு தெரியும். அப்புறம் ஒத்து யோசித்து பார்த்தா நம்ம அடுக்குமாரில் தானே இருக்கிறோம் அப்படின்னு சொன்னால் அவன் சிரிக்கிறோம். அந்த இடத்துல கூட இந்த மரண தருவாயிலிருந்து என்னை பாதுகாத்த அந்த தேவனுக்கு கொடானக்கூடிய நன்றி. ஆனாலும் நான் வந்து யாருக்கும் எந்த துரோகமும் செய்யலை. யாரும் கெட்டதும் நினைக்க மாட்டேன். நான் வந்து ஒரு 50 பேருக்கு ஆண்டவர் சொன்னார், வாங்காமல் உன்னை கொடுக்கப்பட்டு உன்னுடைய பேரை பெருமைப்படுத்துவன்னு சொன்னார். அதே மாதிரி எல்லா ஐஸ்வர்யத்தையும் கொடுத்து ஆண்டவர் என்னை பெருமைப்படுத்தி இருக்கிறாரு. 50 திருமண வாழ்க்கைக்காக நான் உதவி செய்திருக்கிறேன். அதனால் ஆண்டவர் என்னை வந்து மரணத்துக்கு விட மாட்டார். எனக்கு எப்படி பேசத்துன்னு தெரியல. எனக்கு எல்லாம் நான் கேட்டதெல்லாம் கொடுத்துருக்காரு. எனக்கு எப்படி அவருக்கு நன்றி சொல்கிறதுனே தெரியல. இன்னைக்கு வந்து நான் பெலனா நிற்கிறேன். நான் ஒரு சாட்சி சொன்னால் அது ஏங்க ஒரு கேவலமாக நினைக்கிறாங்க. இன்னைக்கு நான் படிக்க தெரியாது எனக்கு. இன்னைக்கு வந்து இந்த இடத்துல வந்து இது வந்து ஆண்டவருடைய பலியாக இருக்குது. இந்த இடத்துல வந்து நிற்கிறதுக்கு எவ்வளோ தகுதி இருக்கணும். ஆண்டவர் எனக்கு அக்னி வழியா அபிஷேகம் தந்தவர். அவர் வந்து தரிசனமாக நின்று எனக்கு பயப்படாதே அப்படின்னு தரிசனம் கொடுத்தவர். எனக்கு எல்லாம் படிப்பு நான் தெரியாது. அப்படி அந்த பைபிளை படிக்கிறதுக்கு அந்த வசன வார்த்தையை பேசுறதுக்கு எனக்கு அவ்வளோ தைரியத்தை கொடுத்துக்கிறாரு. ஒருத்தரை பற்றி கேவலமாக நினைக்கிறது, ஈழ்வாடு பேசுறது, அதெல்லாம் என்னங்க பழக்கம்? அதுமாரி தயவு செய்து உங்களை தயவாக கேட்டுக்கிறேன். யாரையும் அது மாதிரி கேவலமாக நினைக்காதீங்க, கேவலமாக பேசாதீங்க, கேவலமாக சிரிக்காதீங்க, அதுமாரிலாம் பண்ணாதீங்க. தயவு செய்து கேட்டேன். கடவுள் கொடுத்த கிருபை, கடவுள் கொடுத்த அபிஷேகம், கடவுள் கொடுத்த நன்மை, கடவுள் கொடுத்த புகழ்ச்சி, கடவுள் கொடுத்த பெருமை, இதெல்லாம் ஆண்டவருக்கு எல்லா மகிமையும் ஆண்டவருக்கே செலுத்துறேன். இதுமாரி தயவு செய்து யாருமே கேவலமாக நினைக்காதீங்க, கேவலமாக பேசாதீங்க. இதுமாரி நம்ம ஒன்றுக்கு அன்பா பாசமா இருந்தா தாங்க தேவனுடைய பிள்ளைகளாக இருக்க முடியும். ஒன்றுக்கு நம்ம போராமையும் பொச்சிருப்போமா இருந்தா எல்லாம் பிரிஞ்சுதாங்க கூட்டம். ஒரு மந்தையின ஆடு என்ன ஆகும் தெரியுமா? ஒன்று பிரிஞ்சு போனா அந்த மந்தையில என்ன இருக்கும்? எல்லாம் பிரிஞ்சு போனா ஒரு ஆடு தாங்க நிற்கும். அதுமாரி தயவு செய்து சொல்றேன். இதுமாரி யாரையும் கேவலமா நினைக்காதீங்க, கேவலமா பேசாத.
பேசாதீங்க. இதுமாரி எல்லாமே கடவுள் கொடுக்குற கிருபை. ஆண்டவர் இது வரைக்கும் பலப்படுத்தி சுகமா பலமா இந்த இடத்துல வந்து சாட்சி சொல்லி இப்படி பேசுறதுக்கு ஆண்டவர் கிருபை செஞ்சாரு. அதுக்கு கொடான கொடி நன்றி செலுத்துகிறேன். இயேசுவின் நாமத்தினால ஜெபம் கேளு, ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென்.